இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 pot meal வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் முட்டை 2 சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டிட்டோன்னா காய்கறி கூட முட்டையும் சேருது. டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டோன்னா காய்கறி முட்டை எல்லாமே சேர்ந்து சாதத்தோட சுவையோட அருமையாக ரசித்து சாப்பிட்ருவாங்க. சுவை கூட்டுறதுக்காக எந்த விதமான அஜினோமோட்டோ டேஸ்ட் மேக்கர் எதுவுமே சேர்க்காம டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே எக்கோட ஸ்மெல்லு அதிகம் இல்லாமல் இருக்க மாதிரி இந்த வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்டுருங்க. இதில் காயெல்லாம் வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து தட்டிட்டு சேர்த்துருங்க. அது பொன்னிறமாக வறுபடட்டும். பொன்னிறமாக வறுபட்டதுன்னா அந்த மனம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பூண்டோட மனம் நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பீன்ஸ் இது தேவையான சேர்த்துக்கலாம். இந்த பச்சை நிறத்துக்காக சுவைக்காக நான் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸு சேர்த்துருங்க. அது கொஞ்சம் வெந்துரட்டும். ஓரளவு வெந்த மாதிரி வரும்போது இதே 2 கைப்பிடி அளவுக்கு கேப்சிகம், ஒரு கேப்சிகம் எடுத்து சின்னதாக கட் பண்ணிங்கன்னா 2 கைப்பிடி வந்துடும். 2 கைப்பிடி அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணது அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது எண்ணெயில் வதங்கும் போதே வெந்துடும். பீன்ஸ் பாதி வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் அதிகமாக காய் சேர்க்கணும் அப்படின்னா கேரட், கேபேஜ் எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2-3 காய் தான் சேர்க்குறதுங்கிறதுனால 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமான காய்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நிதானமான தீயில் வேகட்டும். நான் ஃப்ரோசன் கார்ன் சேர்த்துருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு கார்ன் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால கார்ன் சேர்த்துருக்கேன். நம்ம சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது நிதானமாக வேகட்டும். ஒரு ஆழாக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் அளவாக தண்ணி சேர்த்து உதிராக இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். சாதம் கண்டிப்பாக உதிராக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ காய் வெந்துடுச்சு. இந்த காயில் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கு நம்ம வெங்காயமோ தாளிக்கிற ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. காய்கறிகளை இந்த பூண்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் காய்கறி வதக்கிட்டு உப்பு சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். டார்க் சோயா சாஸ் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான், அதனால் தாராளமாக சேர்த்து விடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். மைல்டாக ஒரு காரம் கொடுக்கும், அதனால் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுடலாம். பிளாக் பெப்பர் ஆர் ஒயிட் பெப்பர் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம இது தான் சேர்க்குறோம். வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறிட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை, பெப்பர் சேர்த்துட்டு வடித்து ஆற வச்ச உதிராக இருக்கிற சாதம், அந்த சாதத்தை இந்த காய்கறி கூட சேர்த்து மிதமான தீயில் அப்படியே கிளறி விட போகிறோம். இந்த காயும் சாதமும் சேர்ந்து கிளறும் போது இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஓரளவு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் காயோடு இந்த சேர்ந்து ஃப்ரை பண்ணணும். அதனால தான் இது ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம். காய் கூட சேர்ந்து ரைஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க 3 நிமிஷம். ரொம்ப கிளறி உடஞ்சிடாமல் அப் அண்ட் டவுன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விடணும். இல்லை டாஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த சாதத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறோம். அஜினோமோட்டோ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் அந்த சுவை கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். இந்த சுகரோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாதத்தில் ஒரு க்ளோஸி லுக் கொடுக்கும். மைல்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் அது பட்டும் படாமல் அந்த இனிப்பு சுவை இருக்கும். இந்த மாதிரி சாதத்தை எல்லாம் ஓரத்தில் சேர்த்துட்டு ஒரு சின்ன குழி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் வேணும்னா சேர்த்து விட்டுருங்க. சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு 1-2 எக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1 போட்டாவே சுவையாக இருக்கும். நம்ம கார்ன் சேர்த்துருக்கிறதுனால 1 எக்கே போதுமான அளவாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு ரொம்ப அதிகம் சுவை வேணும்னா 2 எக்கு போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் ஜீரகப்பொடி. ரொம்ப முக்கியமாக இந்த ஜீரகப்பொடி எதுக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடும்போது அந்த கவுச்சி ஸ்மெல், முட்டையோட ஸ்மெல்லு உங்களுக்கு திறந்த உடனே அப்படியே வராது. அதுவும் இல்லாமல் ஜீரண சக்திக்கு நல்லது. ஜீரகப்பொடி ரொம்ப நல்லதுங்கிறதுனால ஜீரகப்பொடி சேர்த்து விட்டுக்கோங்க. கவுச்சி அடிக்காது, சுவையும் அட்டகாசமாக இருக்கும், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிதானமாக அப்படியே பரட்டி விட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சு அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா சுவை சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
கொஞ்சம் ஆற வச்சுட்டு, சூட்டோடு பேக் பண்ணாமல் நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புங்க. எவ்வளவு ரசித்து சாப்பிட முடியுமோ அவ்வளவு ரசித்து சாப்பிடுவாங்க. டெய்லியும் பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையான ஆரோக்கியமான வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம செஞ்சுட்டோம். இந்த கார்னும் எக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுனால இந்த சாதம் ரொம்ப சுவையாகவே இருக்கும். எக் ஃப்ரைட் ரைஸ் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட ரெசிபியும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.